அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி பீட்ரூட்டு எறா போட்டு கூட்டு பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பீட்ரூட்டு, 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி எப்போவுமே வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அது ஒரு 1.5 ஸ்பூன் போடுவேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு, அப்புறம் இந்த தேங்காய் வந்து அரைச்சி ஒரு 2 இந்த மாதிரி 2-3 ஸ்பூன் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் செய்கிறது. ஸோ எனக்கு அவ்வளோவா வீடியோ எப்படி பண்ணுறது இதெல்லாம் தெரியாது. நானாக இப்போ பண்ணுறது ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இது வெங்காயம் நல்லா இது லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பேஸ்ட்டு போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஹாஃபு எடுத்து போடுவேன். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டுன்னு நல்லா கொஞ்சம் வதக்கணும். அந்த ஸ்மெல் வரணும், இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரணும். அப்போ தான் இந்த நீங்கள் கறி போட்டிங்கன்னா இல்லை எறா போட்டிங்கன்னா என்ன போட்டிங்களோ கயமா போட்டிங்கன்னா கூட அந்த டேஸ்ட்டு நல்லா வரும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து எறா போட போகிறேன். நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ எறா போட்டு நல்லா இது பண்ணணும், கலந்து விடணும். பச்சை மிளகாய், தக்காளி இதை போட்டு நல்லா அப்புறம் நான் வச்சுருக்கேன் இந்த மசாலா, சால்ட்டு எல்லாமே போட்டுடணும். நல்லா இது ஆச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ரூட் போட்டுடணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. இதுலேயே வந்து தேங்காயும் போட்டுட்டு அதிகமாக தேங்காய் 1 டம்ளர் போட்டுட்டு குக்கர் மூடிடுங்க. அவ்வளோதான். 3 சீட்டி வந்துச்சு, நல்லா வெந்துச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.